அதாவது ரிசீவிங் பிளெஸிங் அப்படின்னா ஒரு பார்ட், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுன்றது பிரைமரி லெவல், எல்கேஜி மாதிரி, சரியா? ஆனால் ஆசீர்வாதமாகவே மாறுகிறதுன்னு இருக்குதுல்ல, அது பிஹெச்டி மாதிரி, டாக்டரேட் மாதிரி. ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆண்டவர் தேவ சமூகத்துக்கு ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, ஆண்டவரே ஒரு நன்மை செய்யுங்க ஆண்டவர்ன்றது வேற. ஓகே, நல்லது, ஆண்டவர் தந்துடுவார். இன்னொன்று இருக்கு, உங்க பக்கத்து வீட்டுக்காரர், அக்கா எங்க வீட்டில் காலை மட்டும் வச்சுட்டு போயிருங்க, நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பி எ பிளெஸிங் இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஐயோ இது மூஞ்சியை பார்த்துட்டேனே போச்சே அப்படின்றவங்க முன்பதாக தயவு செஞ்சு வாங்க எங்கள் வீட்டுக்கு, உங்கள் முகத்தை காலையில் பார்த்ததே எனக்கு சந்தோஷம்னு சொல்ல கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இருக்கிறதுலே பெஸ்ட் சர்டிஃபிகேட் எது அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தவர்கள் நீங்கள் நல்லவர்கள் என்று சொல்லுகிறது அல்ல, உங்களை பிடிக்காதவர்கள், உங்களுக்கு துரோகிகள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கர்த்தர் உங்கள் சார்பில் நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுகிறது தான் த பெஸ்ட் சர்டிஃபிகேட். இந்த வருஷம் கர்த்தர் அதை செய்வாரா? துஷ்டனின் உங்கள் வழியாய் வருகிறதில்லை. ஆமென். விசுவாசிக்கிறவர் மாத்திரம் நல்ல சத்தத்தை வைத்து சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா.